நண்பர்களே, நான் ஜெஸ்ஸி ஜோனி. இன்றைக்கி ஒரு ஃபிஷ் கறி தான் நம்ம செய்ய போகிறோம். அது வந்து ட்ரை மலபார் டேம்ரெட்டில் போட்டு நம்ம செய்ய போகிறோம். அது கிடைக்கலன்னா நம்ம அதுக்கு பதிலாக மாங்காய் போட்டு கூட செய்யலாம். ஆனால் அந்த ரசத்துக்கு வைக்கிற புளியை விட இது ரெண்டும் தான் பெஸ்ட்டாக இருக்கும். நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு தேங்காய் வந்து நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சி அதை வந்து வடிகட்டி ஃபஸ்ட்டு பாலாக இதை திக்கு பாலாக வச்சுருக்கேன். அதே இதில் இன்னும் கொஞ்சம் 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி திருப்பி அரைச்சி வடிகட்டி இது செகண்ட் பாலாக எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி தேர்ட் பால் எடுத்து வச்சுருக்கேன். அப்படி இது குழம்புக்குன்னு போது கொஞ்சம் நல்லா சாறு வேணும், கிரேவி கொஞ்சம் வேணுன்றதுக்காக. அப்புறம் மீன் வந்து ஒரு மீன், அந்த ஒரு மீனோட தலை வால் எல்லாமே இருக்குது. இப்போ வந்து மீன் கிடைக்கிறது இல்லை, அதனால் ஆற்று மீன் தான் வாங்கியிருக்கோம். அது அப்படி இருக்குது. இது வந்து கொடக்கா புளின்னு சொல்லுவாங்க. இது வந்து நான் நல்லா வாஷ் பண்ணி சுடுதண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அப்போ தான் அது வந்து அதோடய புளி வந்து வெளியே வரும். இதில் வந்து ஒரு தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன். இனி வந்து பச்சை மிளகு, இஞ்சி, சின்ன வெங்காயம். இதில் வந்து இது 3 சேர்ந்து நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். கொஞ்சம் கறிவேப்பிலையும் போட்டு நம்ம அரைக்கலாம். இதெல்லாம் போட்டு அரைச்சிடலாம். ட்ரை மலபார் டேம்ரெட் இதுக்கு வந்து இங்கிலீஷில் அப்படி தான் பேர். நாங்கள் வந்து கொடக்கா புளின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து கொஞ்சம் சுடுதண்ணியில் போட்டால் தான் அந்த தண்ணியில் வந்து கொஞ்சம் அது சாஃப்ட் ஆகி கொஞ்சம் புளி அதிகமாக வரும். இது வந்து இந்த கஷாயம், லேகியம் இதெல்லாம் செய்யறதுக்காக கேரளாவில் யூஸ் பண்ணுவாங்க. கேரளாவில் இருக்கிறவங்க தேங்காய் பாலில் குழம்பு வைக்கிறதுனாலையோ என்னவோ தெரியல, ஃபஸ்ட்லேருந்து இதே போட்டு பண்ணுவாங்க. இது வந்து உடம்பு லீனாக்குறதுக்கும் ரொம்ப நல்லது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த புளி லீனாக்குறதுக்கும் ஒரு மெயினான ரீசன். இப்போ இது வந்து நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். லைட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போது மிளகாத்தூள் 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சத்தூள், அப்புறம் சோம்புத்தூள், உப்பு தேவையான அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இந்த சட்டியில் நம்ம வந்து மீன் குழம்பு வைக்க போகிற சட்டியில் வந்து இந்த அரைச்சதை போடுறேன். பச்சை மிளகு, இஞ்சி, சின்ன வெங்காயம் அரைச்சதை போட்டுட்டேன். அதே மாதிரி இந்த மசாலாங்க எல்லாமே நம்ம இதில் போட்டுடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் தேவைன்னா மிளகாத்தூள், உப்பெல்லாம் நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி, இதெல்லாம் வச்சு நம்ம நல்லா பிணையணும். பிணைஞ்சதுக்கப்புறம் தான் ஃபிஷ் நம்ம இதில் போடணும். இப்போ நம்ம நல்லா பிணைஞ்சதுக்கப்புறம் இதில் உப்பு காரெல்லாம் இருக்கான்னு நம்ம கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். இது நான் நல்லா பிணைஞ்சிட்டேன். இப்போ இதுலேயே நம்ம உப்பு இருக்கான்னு நம்ம கொஞ்சம் எடுத்து தொட்டு பார்த்துட்டு நமக்கு கண்டுபிடிச்சிட்டு என்ன வேணுமோ போட்டுக்கலாம். அதோடு நான் இந்த கொடக்கா புளி இதில் போட போகிறேன். அந்த தண்ணியில் போடட்டும். அதோடு சேர்ந்து இந்த ஃபிஷ்ஷை வந்து இதில் போடுறேன். ஒரு ஃபிஷ்ஷு அப்படியே தலை இருக்குது, வால் இருக்குது, எல்லாமே இருக்குது. அப்படியே ஒரு ஃபிஷ்ஷு அது போட்டு இது நல்லா நம்ம வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம தேடாக எடுத்து வச்ச பால் இருக்குது இல்லையா, 3வது பால், அந்த பால் இதில் ஊற்றுறேன். அதுக்கப்புறம் இந்த செகண்ட் பால் இதில் ஊற்றிடுறேன். ஃபஸ்ட்டு பால் மட்டும் நம்ம லாஸ்ட்டு தான் ஊற்றணும். இது இப்போ நல்லா வேக விடணும். கொதிக்கிற வரைக்கும் நம்ம மூடி வைக்கலாம். கொதித்ததும் நம்ம திறந்து வச்சுட்டு இது நல்லா வேக விடணும். வெந்ததுக்கு அப்புறம் தான் இந்த புளியெல்லாம் இதில் இறங்கும். நம்ம வேக வைக்கலாம். இப்போது இந்த குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. சிலவங்களுக்கு வந்து இவ்வளோ தண்ணியாக இருக்கிறது பிடிக்காது, கொஞ்சம் திக்காக இருக்கணுன்றதுக்காக நான் கொஞ்சம் தேங்காய் அரைச்சிருக்கேன். இந்த தேங்காய் அரைச்சதை இதில் நான் மிக்ஸ் பண்ணிடலாம். இன்னொரு கொதி வந்ததும் நம்ம தாளிச்சிடலாம். இப்போது அரைப்பு ஊற்றிட்டு நல்லா கொதி வந்துருச்சு. அரைப்பு ஊற்றணும்னு அவசியம் இல்லை, ஆனாலும் கொஞ்சம் திக்காக இருந்தால் ஊற்றணும். திக்காக இருக்கிறதுக்காக நம்ம அரைச்சி ஊற்றுறோம். இது வந்து ஃபஸ்ட்டு பால், இது வந்து நம்ம இதில் ஊற்றிடுறோம். இனி கொதி லைட்டாக வந்ததும் நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். அதே டைமே இங்கே வந்து நம்ம தாளிக்க போகிறோம். இது வந்து தேங்காய் எண்ணெயில் தான் தாளிக்க போகிறோம். மீன் குழம்பு எப்போவுமே தேங்காய் எண்ணெயில் தாளித்தா தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் இஞ்சி ஃபஸ்ட்டு போடணும், அப்புறம் கறிவேப்பிலை, அப்புறமா வந்துட்டு இந்த சின்ன வெங்காயம், இதெல்லாம் நம்ம வந்து போட்டு தாளிக்க போகிறோம். இப்போ இதை நல்லா வதங்கிடுச்சு. கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக காஷ்மீரி மிளகாத்தூள் கொஞ்சம் போடுறேன் நான். இனி வந்து இதை ஆஃப் பண்ணிடலாம். இனி வந்து இது நம்ம குழம்புல ஊற்றிடலாம்.